இந்த பதிவு பார்க்க போகிற அத்தனை நண்பர்களுக்கும் அடியார்களுக்கும் அடியனுடைய பணிவான வணக்கங்களை தெரிவிச்சுக்கிறேன். அன்பினை பெருவாயாக்கில் அதர்மங்கள் அனைத்தும் நீங்கி துன்பமும் தவிர்ந்து போகும், துயரமும் இங்கு உண்டோ சொல்வாய். இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறது ஒரு பட்டினத்தார் பாடல்களோடு சேர்ந்த ஒரு சின்ன கதை பார்க்க போகிறோம். கொங்கணவர் அப்படின்னு ஒரு தவசி இருக்கார், சித்தர். அவர் காட்டில் உட்காந்து தவம் பண்ணுறார். முனிவர்கள், ரிஷிகள், தவசிகள்லாம் காட்டில் உட்காந்து தனிமையை நாடி காட்டுக்கு போவாங்க. காட்டில் உட்காந்து தவம் பண்ணுவாங்க. அதாவது தன்னுடைய சகல உறுப்புகளும் ஓய்வெடுக்கும்படியாக இறைவனுடைய திருவடியில் சிந்தையை வச்சு அவங்க அந்த இறைவனுடைய கருணையை அடைவாங்க. மனசை ஒரு இடத்துல நிறுத்தி தவம் பண்ணுறது, வேறு எழுந்திருக்கிறது, சாப்பிட்றது, தூங்கிறது, அது மாதிரியான உடல் சம்பந்தப்பட்ட எல்லா தேவைகளையும் நிறுத்தி தவத்தில் இருப்பாங்க. அந்த தவம் பண்ணிகிட்ருக்கார் கொங்கணவர். அவர் பண்ணிகிட்ருக்கிறப்போ அவங்க தவம் பண்ணுறப்போ தவம் சித்தியாகுது அப்படின்னா இறைவனுடைய திருக்காட்சி கிடைக்கும், தவம் சித்தியாகும், வரம் கிடைக்கும். அப்போது அவங்களுக்கு அந்த தவம் கலையும். அதுக்கப்புறம் எழுந்திருப்பாங்க, வெளியில் வருவாங்க, திரும்ப தவம் கூடுற வரைக்கும் வெளியில் இருப்பாங்க. அடுத்த தவம் கூடும்பொழுது போய் மறுபடியும் தவம் பண்ணுவாங்க. தவம் பண்ணி தன்னுடைய ஆற்றலை அதிகப்படுத்திக்குவாங்க. ஒரு மன்னராக இருந்த விஸ்வாமித்திரர் தவம் பண்ணி தன்னுடைய ஆற்றலை அதிகப்படுத்தி ஒரு ஸ்வர்க்கத்தையே உண்டாக்குற அளவுக்கு ஆற்றல் அதிகமாச்சு. அதுபோல் எல்லா மகரிஷிகளும் தவத்தினால தான் அவங்களுக்கு அந்த சக்தி, ஆற்றல் அதிகமாகுது. இப்போது இந்த கொங்கணவர் அதே மாதிரி தவத்தில் உட்கார்ந்துருந்தார். தவம் செய்து கலையுது. அவர் அந்த சமயம் பண்ண தவத்தோட பலன் சித்தியாகுது. கொஞ்சம் தவம் கலைஞ்சி எழுந்தார். இப்படி வெளியில் வரலாம் அப்படின்னு பார்த்தார். மரத்தில் ஒரு பறவை உட்கார்ந்துருந்தது. அது செவனேன்னு உட்கார்ந்துருந்தது. பறவைக்கு நம்ம எங்கே உட்காந்துருக்கோம், கீழே யார் இருக்காங்க, அதையெல்லாம் அது பார்க்காது. அது என்ன பண்ணுது, எச்சமிட்டுது. இது இந்த தவம் கலைஞ்சி வெளியில் வர்ற கொங்கணவர் மேலே பட்டு போச்சு. அவர் என்ன பண்ணார், யார் இந்த வேலையை செய்தது அப்படின்னு அப்படி மேலே பார்த்தார். பறவை கண்ணில் பட்டுது. இவர் கண் பார்வை பட்ட உடனே இவர் எப்படி பார்த்தாரு, கோபமாக பார்த்தார். அந்த கோபமாக பார்த்ததுனால அந்த பார்வை பட்ட உடனே அந்த பறவை எரிஞ்சு போச்சு. இந்த தவக்கனல், இவருடைய கோபத்தோட கனல், இந்த ரெண்டும் சேர்ந்ததுனால வெறுமே நாம் பார்த்தா பறவை எரியாது. இவருடைய தவத்தோட ஆற்றலும் கோபத்தோட உக்கிரமும் சேர்ந்து அந்த பறவை எரிஞ்சு போச்சு. இது எங்கே நடக்குது, காட்டில் நடக்குது. இவர் என்ன பண்ணார், நம்ம தவத்துக்கு ஒரு ஆற்றல் இருக்குது, நம்ம வெளியில் போய் கொஞ்சம், அதாவது சாப்பிட்றது, ஆகாரம் கொஞ்சம் எடுத்துக்கலாம். அந்த தவம் கலையிற நேரத்தில் சாப்பிடுவாங்க, தவ காலத்தில் சாப்பிட மாட்டாங்க. இப்போ அப்படியே ஊருக்குள்ளே வராங்க. ஊருக்குள்ளே இல்லறத்தார் தான் தவசிகளை காக்கக்கூடியவர்கள் அப்படின்னு வள்ளுவ பெருமான் சொல்லுவார். அந்த மாதிரி இந்த துறந்தாரை காக்கிறது இல்லறத்தார் தான். இப்போ அந்த துறந்தார் ஆகிய இந்த கொங்கணவர் அப்படியே வரார். வரும்பொழுது ஒரு வீட்டு வாசலில் நின்று பவதி பிட்சாம் தேகின்னு சொல்கிறார். ஒரு தவசி வந்திருக்கார்ன்றது உள்ளே இருக்கிறவங்களுக்கு தெரியும், குரல் கேட்குது. ஆனால் அந்த வீட்டு அம்மையார் வெளியில் வர்றதுக்கு கொஞ்சம் கால தாமதம் ஆச்சு. அவங்க உள்ளே ஏதோ பண்ணிகிட்டு இருந்தாங்க, அதை முடிச்சிட்டு வந்தாங்க. இவருக்கு நம்மளை இவ்வளோ காக்க வச்சாங்களே அப்படின்னு அந்த பறவையை பார்த்த மாதிரி நோக்கத்தில் அந்த அம்மாவை பார்க்கலான்னு அவர் பார்க்குறாரு. ஏன் இவ்வளோ லேட் அப்படின்ற மாதிரி, அவ்வளோ அலட்சியமாக வரீங்களா அப்படின்ற மாதிரி அப்படி ஒரு பார்வை பார்த்தார். அந்த அம்மா கேட்டாங்க,
கொக்கென்று நினைத்தனையோ கொங்கணவான்னு கேட்டாங்க. இவருக்கு தூக்கி வாரி போடுது. ஏன்? அவங்க இருக்கிறது வீட்டில், தன்னோட வீட்டில் அவங்க இருக்காங்க. அவங்களுடைய இல்லற காரியங்களை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த செய்கிற காரியத்தை கூட அவங்க பெரியவங்களுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு இருந்தாங்க, அவங்க வீட்டில் இருந்த முதியவர்களுக்கு. அது முக்கியமான காரியம். வயசானவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கறது முக்கியமான காரியம். அதனால் இவங்க வெளியில் வந்தவருக்கு கொஞ்சம் ஒரு சில நிமிஷங்கள் தாமதமாக வந்தாங்க. அவங்க செய்தது அவங்களுக்கு கடமை, இல்லற கடமை. வெளியில் வந்தோடனே இவங்க ரொம்ப அலட்சியமாக வர்றாங்களே அப்படின்னு பார்த்தார். அவங்க என்ன கேட்டாங்க? கொக்கென்று நினைத்தனையோ கொங்கணவான்னு கேட்டாங்க. கொக்கு என்னாச்சு? எரிஞ்சு போச்சு. அது எங்கே நடந்தது? காட்டில் நடந்தது. அது வேறு யாருக்கு தெரியும்? யாருக்கும் தெரியாது. இவருக்கு மட்டும்தான் தெரியும். இவருக்கு மட்டுமே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கொக்கு எரிஞ்ச ஒரு நிகழ்வு தெரிஞ்சிருந்த ஒரு நிகழ்வு வீட்டு காரியங்களை பார்த்துக்கிட்டு இருக்கிற ஒரு அம்மையார் கேட்குறாங்கன்னா அவருக்கு எப்படி இருக்கும்? அவர் பயந்துட்டார். வீட்டில் இருந்த ஒரு குடும்ப பெண் இந்த கேள்வி கேட்குறாங்களே, கொக்கென்று நினைத்தனையோ கொங்கணவா அப்படின்னு கேட்டாங்களே, கொக்கு என்னாச்சுன்னு இவங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு அவங்கள கேட்குறாங்க. நீங்கள் எப்படிம்மா தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா, எனக்கு வேறு எதுவும் தெரியாது, என்னோடய கடமைகளை நான் செய்கிறேன், அங்கே என்ன நடந்ததுன்னு எனக்கு காட்சியில் தெரிஞ்சுது, அதனால தான் நான் அப்படி கேட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அது எப்படி தெரியும்னு விளக்கம் வேணும்னா, இந்த ஊரில் ஒரு கறி கடைக்காரர் இருக்கார், அவரை போய் கேளு அப்படின்றாங்க. அங்கே போவார். அவர் என்ன கேட்பார்? அந்த அம்மா என்கிட்ட அனுப்பிச்சி வச்சாங்களான்னு கேட்பார். அது மாதிரி மிகப்பெரிய ஒரு நல்ல ஆற்றல் தன்னுடைய கடமையில் வழுவாமல் இருக்கிறவங்க, அதாவது இன்பம் துன்பம் அதெல்லாம் இல்லாமல் வந்ததை ஒப்புக்கொள்வாயின்ற மனசோட எல்லா கடமைகளையும் சிவ கைங்கரியமாக இறைவன் ஒரு படத்தில் சொல்வார், ஆண்டவன் சொல்கிறான், அருணாச்சலம் முடிக்கிறான். அதுபோல் எல்லாமே கடவுள் நம்ம கையில் ஒப்படைச்ச ஒரு கடமை, ஒரு பொறுப்பு. இதை நாம் செம்மையாக செய்யணும். அப்படின்னு செய்யக்கூடிய எல்லா வேலைகளும் தவம்தான். அதனால தான் வீட்டில் இருந்த அம்மையார் அப்படி கேட்டாங்க. அவங்களுக்கு இறைவனுடைய கருணை எந்த அளவுக்கு இருக்குது? தன்னுடைய கடமையை செய்கிறவங்களுக்கு அந்த இறைக்கருணை இருக்கும். அதுதான் இந்த கதை மூலமாக நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது. இப்போது பட்டினத்தடிகள் பாடுறார். காடே திரிந்தென்ன, காற்றே புசித்தென்ன, கந்தை சுற்றி ஓடே எடுத்தென்ன, உள்ளன்பு இல்லாதவர் ஓங்கு விண்ணோர் நாடே இடைமருதூர் ஈசர்க்கு மெய்யன்பர் நாரியர்பால் வீடே இருப்பினும் மெய்ஞான வீட்டின்பம் மேவுவரே. இப்போது உண்மையான இறை அன்பர்கள் இருக்காங்கல்ல, அவங்க இப்படி நடந்துக்குவாங்க. ஓடும் செம்பனும் ஒக்க நோக்குவாங்க. தன்னுடைய எல்லா கைங்கரியங்களையும் எல்லா கடமைகளையும் இறைவன் சொன்னதாக, இறைவனுக்கு செய்யும் தொண்டாக, இறைவன் கொடுத்த திருப்பணியாக ஏற்று செய்யும் பொழுது அந்த இல்லறத்தாருக்கு இறைவனுடைய கருணை கிடைக்குது பாருங்க. காடே தெரிந்தென்ன, காட்டில் போய் நீ தவம் பண்ணுறதுனால மட்டும் உனக்கு இறை கருணை சித்திக்கும் அப்படின்னு நினைக்காத. அப்படி இல்லாமல் போகிறதும் உண்டு. காற்றே புசித்தென்ன, இந்த யோக கலைகள் கற்று வெறும் காற்றை சுவாசித்து நீ தவம் பண்ணுறதுனால ஒன்றும் எல்லாம் முழுசாக இறைவன் அடைய முடியும் அப்படின்னு மட்டும் நினைக்காத. கந்தையை சுற்றி ஓடே எடுத்தென்ன, நீ துறவியாக தான் போகணும் அப்படின்னு அப்படியெல்லாம் போகலாம். மனசில் துறவு இருக்கணும். மனசில் துறவு இல்லாமல், அன்பு இல்லாமல் இறைவன் திருவடிகளில் அன்பு செலுத்தாமல், எல்லா உயிரையும் தன் உயிர் போல நினைக்காம இந்த காட்டில் போய் உட்கார்ந்தாலோ, காற்றை புசித்து
எல்லாத்தையும் அடக்கிட்டு தவத்தில் உட்காந்தாலோ கந்தையை சுற்றி ஓடே எடுத்து சந்நியாசம் போனாலோ மட்டும் இறைவனை அடைய முடியும் அப்படின்னு நம்பிடாதீங்க. அவங்கெல்லாம் விண்ணோர் நாடே இடைமருவி ஈசருக்கு மெய் அன்பர், உண்மையான அடிமைகள், அன்பர்கள். தன்னை அடிமையாகவும் இறைவனை ஆண்டானாகவும் நினைக்கக்கூடிய உண்மை அன்பர்கள் நாரியர்பால் வீடே இருப்பினும் இல்லறவாசிகளாக இருந்தாலும் மெய்ஞான வீட்டின்பம் மேவுவரே. அவங்களுக்கு மெய்ஞானம், இறைவனுடைய ஞான அமுது அவங்களுக்கு கிடைக்கும். தன்னுடைய கடமைகளை விருப்பு வெறுப்பு இல்லாமல் எல்லாரும் செய்தால், இல்லறத்தாரும் செய்தால் இறைவனுடைய திருவடிகளை அடையலாம். இதைத்தான் அருட்சட்ட நெறி சொல்லுது. ரெட்டியப்பட்டி சுவாமிகள் சொல்கிறதும் இதுவே தான். நீங்கள் வெளியில் போய் காட்டுக்கு போங்க, தவம் பண்ணுங்க அப்படின்னு சுவாமிகள் சொல்லலை. இல்லறத்தை அந்த மனநிலையோட தாமரை இலை தண்ணீராக எல்லாம் வந்ததையும் ஒப்புக்கொள்வார். எல்லாம் சிவன் தந்ததே என்று அறிந்து சிந்தை தெளிந்து தேறி, சிந்தை மகிழ்ந்து தேறி தெளிந்து வந்ததையும் ஒப்புக்கொள்வாய். இறைவன் கொடுத்தது எல்லாமே இறைவனுடைய பிரசாதம் அப்படின்னு நினச்சி ஏற்றுக்கோங்க. விருப்பு வெறுப்பு இல்லாமல் இருங்க, சுகதுக்கம் இல்லாமல் இருங்க, ஆசை இல்லாமல் இருங்க. ஆசை அருமின் ஈசனோடாயினும் ஆசை அருமின் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆசையே துன்பத்துக்கு காரணம் அப்படின்னு புத்தர் பெருமான் சொல்வார். அதுபோல் எல்லாத்துக்கும் ஆசைப்பட்டுக்கிட்டே இருக்காதீங்க. ஆசை பின்னாடியே ஓடி ஓடி உங்கள் காலம் வீணாயிடும். ஆசைன்றது ஒரு பிசாசு போல், அது பிடிச்சிட்டா உங்களை ஆட்டி படைச்சிக்கிட்டே இருக்கும். இது மாதிரியெல்லாம் வீட்டில் இருந்தே இல்லறவாசியாக இருந்தே துறவு வாழ்க்கையை வாழறதுக்கு சொல்லித்தர்றது தான் அருட்சட்ட நெறி. அதை சொல்கிறவர் தான் ரெட்டியப்பட்டி சுவாமிகள் அப்படின்ற சித்தர். வள்ளல் பெருமானுக்கு அடுத்து வந்த சித்தர் அவர். அவருடைய பாடல்கள் தான் அருட்பாடல்கள். அதை நம்ம ஏற்றுக்கிட்டு புரிஞ்சிக்கிட்டு படித்தோன்னா பாடினோன்னா அந்த அவர் முதல் நூலை எழுதிய ஒரு ஞானி. முதல் நூல் கண்டது முனைவன். அந்த முனைவனாக முதல் நூலாக அருட்பாடல்களை கொடுத்துருக்கார். அந்த அருட்பாடல்களை நாமும் படிக்கும்பொழுது அது அர்ச்சனை போல. இறைவனுக்கு அர்ச்சனை பாட்டே ஆகும். மலரால் அர்ச்சனை பண்ணுறது ஒரு வகை அர்ச்சனை. அருட்பாடல்களை கொண்டு அதை சொல்லி 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 பண்ணும்பொழுது அந்த பாட்டால் அர்ச்சனை பண்ணுற போது இறைவனுடைய செவிகளில் அந்த சொற்கள் போய் நம்மை இறைவனோட இணைச்சி வைக்கும். அதனால் அருட்பாடல்களை கேளுங்க, அருட்பாடல்களை ரசிங்க. அதுக்கு அந்த கருத்துக்கு நீங்கள் எந்த அளவுக்கு புரிஞ்சுக்கிறீங்க, ஏற்றுக்கிறீங்கன்றத, அதில் என்ன இருக்குது அப்படின்றத உங்களுக்கு இன்னும் விளக்கமாக வேணும். நான் எங்கேயானு தப்பு பண்ணியிருக்கேன், விட்டுருக்கேன் அப்படின்னா அதை பற்றி கேளுங்க, நான் சொல்கிறேன். எனக்கு அது சம்மந்தமாக யாராவது கேட்கணும், சொல்லணும் அப்படின்னு ஆசை இருக்குது. அதனால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களோட கருத்தை சொல்லுங்கள். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன். வாழிய நாளும் மெய்மெய் வாழ்க நல்லறங்கள் எல்லாம் வாழிய பெரியோர் நாமம் வாழியே வாழி வாழி.